மன்னியுங்கள், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். என்னோடு கூட இன்றைய தியானத்திற்காக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே தீர்க்கதரிசிகள் எல்லாம் பல காரியங்களை முன்னாக கண்டு சொன்னார்கள். அப்படி சொல்லிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்காக வாசித்திருக்கிறேன். ஆகாய், சகரியா, மல்கியா இந்த 3 தீர்க்கதரிசிகளும் சிறையிருப்புக்கு பிறகு மக்களை உற்சாகப்படுத்தி, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள், நீங்கள் சோர்ந்திருக்க வேண்டாம் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி வார்த்தைகளை சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப வருகிறார்கள். தேசத்தை பார்க்கும் பொழுது தேசமெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, அலங்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது, இடிந்து போய் கிடக்கிறது. ஸோ இடிந்து போன அலங்கத்தை கட்ட வேண்டும், இடிந்து போன ஆலயத்தை திரும்ப எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்பின நேரத்தில் அவர்களால் செய்ய முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அநேகருடைய வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறது, அநேக குடும்பங்கள் இடிந்து போய் கிடக்கிறது, அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறது. எப்படி கட்டுவது என்று தெரியவில்லை, எப்படி எழுப்புவது என்று தெரியவில்லை, யார் உதவி செய்வார் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த எண்ட் டைம் ஃபேமிலிஸ்க்கு அல்லது கடைசி கால திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அன்றைக்கு செருபாபேலுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கு இடிந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வையும் இடிந்து போன உங்கள் குடும்பத்தையும் கட்டுவதற்கு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நாட் பை மைட் nor by power but by my spirit saith the Lord அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ என் பலத்தினாலே ஒன்று செய்ய முடியாது, என் பராக்கிரமத்தினால ஒன்று செய்ய முடியாது. நான் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து அப்படியே இருக்கிறார்கள். நீங்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறீர்கள். ஆனால் ஒரு தேவன் கூட இருக்கிறபடினால் அந்த தேவனோடு காரியத்தை துவங்கும் போது செய்து முடிக்கிறீர்கள். மாறாதவைகள் எல்லாம் மாறப்போகிறது, நடக்காதவைகள் எல்லாம் நடக்கப் போகிறது, இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளைப் போல நீங்கள் நினைப்பதினால் அவைகள் உண்மையாகவே இருக்கிறவைகளாகவே மாறப்போகிறது. ஹல்லேலூயா. சரி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு 7வது வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாவாய். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. எனக்கு சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை, எனக்கும் சவால்கள் இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற அழகாய் உட்கார்ந்திருக்கிறீர்களே வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கும் சவால்கள் இருக்கிறது. இருக்கிற வாலிபர்களுக்கு, பெற்றோர்களுக்கு சில காரியங்களை என்ன செய்வதென்றே தெரியாதபடி சவால்கள் இருக்கிறது. பட் வாட் இஸ் த சொல்யூஷன்? அதற்கு எது தீர்வு? தீர்வை எப்படி கண்டுபிடிப்பது? தீர்வு இங்கே எழுதியிருக்கிறார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பலத்தினால இல்லைன்னு சொல்லிட்டாரு, பராக்கிரமத்தினாலே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு, ஏன் ஆவியினாலதான் ஆகும்னு சொல்லிட்டாரு. ஓகே, அப்ப நான் வீட்டுல கை கட்டி உட்கார்ந்து இருக்கணுமா? இல்ல, நீங்க செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. அதுதான் அங்க வசனம் சொல்லுது, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. எல்லாமே இடிஞ்சு கிடக்கிற இடத்துல you have to take a step. நீங்க ஒரு முதல் படி எடுத்து வைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அடுத்த படியை நடத்துவார். அந்த முதல் படி என்ன? தலைக்கல்லை கொண்டு வர வேண்டும்.
அந்த கார்னர் ஸ்டோன் யாரு? இயேசுதான் மூலைக்கல், இயேசுதான் தலைக்கல். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களில் ஒருவேளை யாராவது புதுசா இன்னைக்கு வந்திருக்கலாம், அல்லது என் வார்த்தைகளை இணையதளத்தின் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இயேசு என்றால் யாரென்றே கூட தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வில் எல்லாம் தரைமட்டமாகி கிடந்தாலும் இந்த இயேசு என்ற மூலைக்கல், இந்த இயேசு என்ற தலைக்கல்லை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாமே மாறப்போகிறது. எல்லாவற்றிலும் மாற்றங்கள் வரும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். சரி, இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற வாலிப மகளுக்கு பிரச்சனை, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. உனக்கு தீர்வு என்ன தெரியுமா? ஒரு தலைக்கல் உன்னோடு கூட இருக்கிறது, ஒரு மூலைக்கல் உன்னோடு கூட இருக்கிறது. நீ அந்த மூலைக்கல்லை, தலைக்கல்லை கையில் ஏந்தி நீ ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு படியிலும் கிருபை தருவாராம். ஹல்லேலூயா. அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு கிருபை உண்டாகும், உனக்கு கிருபை உண்டாகும், உனக்கு கிருபை உண்டாகும். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் வரப்போகிற நாட்கள் எல்லாம் இடிந்து போன எதை கட்டும்படி நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிருபை உண்டாகும், உனக்கு கிருபை உண்டாகும். இது பெண்கள் ஞாயிறு என்று சொன்னார்கள். ஒருவேளை பெண்கள் மட்டும் வரவில்லையே, சகோதரர்களும் வந்திருக்கிறார்களே. ஆகவே இந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என் உள்ளத்திலே பேசினார். நீங்கள் எல்லாமே இடிந்து போனது, முடிந்து போனது என்று நினைக்கும் பொழுது ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கிறீர்களே, அந்த தலைக்கல்லை எடுத்து வைக்கிறீர்களே, அந்த தலைக்கல்லை எப்படி வைப்பது? A life in Christ அல்லது a life with Christ, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை. இப்படி உங்க ஃபோக்கஸை கொஞ்சம் டர்ன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். என்னால் முடியாது, இயேசுவோட முடியும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, நான் போய் ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியாது. ஆனால் இனிமேல் நான் இயேசுவை நம்ப போகிறேன், இயேசுவை சார்ந்து கொள்ள போகிறேன். அவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல துணையை கொண்டு வருவார். எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், வேலை கிடைக்கல, இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தலைக்கல்லை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தலைக்கல் சொல்லுகிற வார்த்தையின்படி டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி அவரோடு கூட எடுத்து வை மகனே. நீ எதிர்பார்த்திராத ஒரு நன்மையை ஆண்டவர் உனக்கு தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த முயற்சியை இயேசுவோடு எடுத்தாலும் அதுக்கு கிருபை 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 உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. சரி, இன்றைக்கு பல குடும்பங்கள் சிக்கல்களுக்குள்ளா இருக்கிறது. பல குடும்பங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகி போய் இருக்கிறது. பல குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பலருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அன்றைக்கு எப்படி ஆலயத்தை கட்டுவதற்கு முதற்படி எடுத்து வைத்தார்களோ, அதே போல உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஒரு முதற்படி இன்றைக்கு எடுத்து வைக்க போகிறீர்கள். சுருக்கமாய் நமக்கு முன்மாதிரியா இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து எப்படி அந்த குடும்பம் தேவனோடு எல்லாவற்றையும் ஜெயித்தது என்பதை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் குடும்பங்களுக்காய் நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். யாராவது மைக்கில் வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமாயின் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிம் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். பொதுவா நமக்கு பைபிள்ல இப்படிலாம் வசனம் வந்துச்சுன்னா படிக்கவே பிடிக்காது, அப்படிதானே? நீ திகையாதே கலங்காதே அப்படின்னு வந்துச்சுன்னா சந்தோஷமா படிக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது, ஒரு மனுஷனுடைய முகவரியே இருக்குது, அந்த மனுஷனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்க இருக்குது. வசனம் சொல்லுது, எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவருக்கு இவ்வளோ ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களில் ஒருவரையும் இயேசு மறந்து விடுகிறவர் அல்ல. முகவரியற்ற நபர்னு நீங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு முகவரி இருக்குது. ஒரு எல்கானா என்று ஆண்டவர் சாதாரணமா அவனை சொல்லிரல, அவனுக்கு ஒரு முகவரி. அவனுடைய தகப்பன் யார்? இவன் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவன், அதிலும் கோகாத்தியர் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சரித்திரம் இவனுக்கு சொல்லுகிறது. சோப்பீம் என்றால் ஜாமக்காரன் என்று அர்த்தமா.
இந்த கூட்டங்கள், இந்த கோராகின் கூட்டம் எல்லாம் தீர்க்க தரிசன வரத்தை உடைய கூட்டமா. அப்படி என்றால் இந்த எல்கானா அந்த சந்ததியில் வந்ததினாலே அவனும் ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருந்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. அவர் மட்டுமல்ல, அந்த முழு குடும்பமே ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம். ஆனா முதலாவது தேவை என்ன தெரியுமா? உங்க குடும்பம் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமாய் மாறணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பக்தி உள்ள ஒரு குடும்பம். வாழ்க்கையில ஆசைகள் பல இருக்கலாம், விருப்பங்கள் பல இருக்கலாம், லட்சியங்கள் பல இருக்கலாம், கனவுகள் பல இருக்கலாம். நான் இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் வாழுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஓரங்கட்டி வைத்து விட்டு என் குடும்பம் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமா இருக்கணும். என் ஃபேமிலி ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலியா இருக்கணும். என் புருஷன் தெய்வத்துக்கு பயப்படணும். என் மனைவி தெய்வத்தை சேவிக்கணும். என் பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர் ஆராதித்து தேவனை சேவித்து தேவனுக்கு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாறணும். இதுதான் இன்னைக்கு உங்களுடைய ஃபோக்கஸ். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இதுல ஒண்ணுமே இல்லாமா எங்க வீட்டுல, நான் மட்டும்தான் ஆண்டவரை சேவிக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க தலைக்கல்லை எடுத்து வைக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. வித் காட், ஆண்டவரோடு கூட, வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தேவனோடு கூட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் முடியும். நான் என்னுடைய 18வது வயதிலே முதல் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். கத்தோலிக்க பின்னணியிலிருந்து, என் தாய் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் வீட்டில் ஒருவர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, எல்லாரும் வருவாங்களா, கடவுளை சேவிப்பாங்களா, என் குடும்பம் ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலியா மாறுமா, என் வீடு ஆசீர்வாதமா இருக்குமா, நாங்கெல்லாம் உயர்வா இருப்போமா, மேலே வருவோமா, அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆனா ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இயேசு கொடுத்தார், உன் குடும்பத்தை நான் உயர்த்த போகிறேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் குடும்பத்தை நான் ரட்சிக்க போகிறேன். இயேசு அந்த நம்பிக்கை கொடுத்தனால இயேசுவை பற்றி கொண்டேன். ஜீசஸ், உங்களோட சேர்ந்து நான் இனிமே என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்க போகிறேன், என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா என்று என் ஜெப நேரங்களை கூட்ட ஆரம்பித்தேன். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் சாட்சியாயும் சவாலாயும் சொல்றேன், உனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை நீ தயவு செய்து ஜெபத்தில் செலவிடு மகளே. ஜெபம் என்பது கடினமான ஒரு வேலை கிடையாது. இஃப் யூ ரியலி லவ் ஜீசஸ், யூ வில் என்ஜாய் யுவர் ப்ரேயர் டைம். அது உனக்கு இன்பமா இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பாடல்களை பாடினார்கள், அது போல நேச பாடல்களை கற்றுக்கொண்டு நீ இயேசுவுக்கு பாடும் பொழுது உன் ஜெபம் இன்பமா இருக்கும். அப்படி ஆண்டவரை சேவிச்சு சேவிச்சு கர்த்தரை தொழுது கொண்டதுனால கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் குடும்பத்தில் எல்லாரும் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே பூமியிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். மேலா உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எதனால தெரியுமா? முதல்ல ஒரு தலைக்கல்ல எடுத்து வைக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு போல்டு ஸ்டெப் எடுங்க. பரவாயில்ல, நடந்ததெல்லாம் பரவாயில்ல, முடிஞ்சதெல்லாம் பரவாயில்ல, நான் இன்னையிலேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்க போறேன். இன்றிலிருந்து என் குடும்பத்துக்காக நான் எடுக்க போற ஒரு முயற்சி, முதல் முயற்சி உங்க ஃபேமிலியை ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலியா மாற்றணும். அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, இந்த எல்கானா என்ற மனுஷனை குறித்து நாம பார்க்கும்போது பல காரியங்கள் உள்ள சொல்லப்பட்டிருக்குது. சுருக்கமா சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தேவ பக்தியுள்ள எல்கானா என்ற புருஷனையும் பார்க்க போறோம், தேவ பக்தியுள்ள அன்னாள் என்ற மனைவியும் பார்க்க போறோம், தேவ பக்தியுள்ள சாமுவேல் என்ற பிள்ளையை குறிச்சும் பார்க்க போறோம். சரியான நேரத்தில் நான் முடிப்பேன். சரி, வாசியுங்கள். 2வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு நாங்க பார்க்க முடியல. அவர் முதல்ல அன்னாளை தான் திருமணம் பண்ணியிருந்தார், பிள்ளை இல்லை. ஸோ அந்த நாட்களின் கலாச்சாரத்தின்படி அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தார். அவளுடைய பெயர் தான் பெனினாள். அவளுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை. ஏன்னா அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது. பெனினாள் அன்னாளை அற்பமாய் நினைக்கிறாள். இவருக்கு 2 மனைவிகளையும் சமாளிக்க முடியல. இப்படி உள்ளே குழப்பங்கள் நிறைந்த ஒரு குடும்பம்.
இன்றைக்கு உங்க குடும்பத்துல கூட பல குழப்பங்கள் இருக்குது. சில குழப்பங்களை வெளியே சொல்ல முடியும், சில குழப்பங்களை வெளியே சொல்ல முடியாது. வாலிபனே, உனக்கு கூட நிறைய பிரச்சனை இருக்குது. சில பிரச்சனையை நீ வெளியே சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. நீ உள்ளவே அடக்கி வைக்கிற. உங்க அப்பா உன்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்துறாரு. உங்க அப்பா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யவே இல்லை. உன் உள்ளம் கொதிக்குது. இந்த அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நாங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்போம், எங்கேயோ படிச்சிருப்போம். எங்க அப்பா மத்தையும் நான் ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா நானும் கூட ஒரு நல்ல வேலைக்கு வந்திருப்பேன். எத்தனையோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் உன் லைஃப்ல. வாலிப மகளே, உனக்கு கூட பல டிசப்பாயின்மெண்ட்ஸ். நீ விரும்புகிறதெல்லாம் உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல. பட் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உனக்கு ஒரு தலைக்கல் இன்னைக்கு நீ எடுத்து வைக்க போற. இவ்வளவு குழப்பம் இருந்த இந்த குடும்பத்துல அவர் செய்த the first step, தலைக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இணையா அவர் என்ன செய்தாரா? 3ஆம் வசனம், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள. திரும்ப வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். இந்த எல்கானாவை பத்தி பைபிள் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ற ஒரு காரியம், அந்த மனுஷன் வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு, அந்த மனுஷன் வீட்டுல குழப்பம் இருந்துச்சு. ஆனா அவர் ஒரு காட் ஃபியரிங் மேனா இருந்ததுனால வருஷந்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் தன் ஊரிலிருந்து போய் வருவானா. வாழ்க்கையில முதன்மையா தேவனை வச்சார் அந்த மனுஷன். அவன் ஒரு கோகாத்திய குடும்பத்தை சேர்ந்தவன். தேவ பக்தி என்ன என்று அவர்கள் பெற்றோர் அவனுக்குள் கடத்தி இருப்பார்கள். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவரை முன்னாடி வச்சீங்கன்னா, கர்த்தரை முன்னாடி வச்சு உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்ய துவங்குனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Let God be first in your life. காலையில் எழும்பின உடனே தேவனை நினைக்கிறீங்களா, வேற எதையும் நினைக்கிறீங்களா? காலையில் எழும்பின உடனே தேவனோட செலவழிக்கிறீங்களா, வேற யாரோடு செலவழிக்கிறீங்களா? ஒரு நாளின் பகலெல்லாம் வேலை செய்கிறாய் வாலிப மகளை, படிக்கிறாய். கல்லூரியிலே நீ அந்த காரிடர்ல நடக்கும்போது உன் நினைவுகள் தேவன் மேல அப்படி கொஞ்சம் மேல போகுதா? இல்ல வீட்டுல இருந்து போன உடனே ஆண்டவரை மறந்துட்டு அப்புறம் நைட் வந்து ஜீசஸ், குட் நைட் ஜீசஸ் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இயேசுவை நினைக்கிறோமா? வருஷந்தோறும் அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. சிஸ்டமேட்டிக் லைஃப். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு எது தெரியுமா வேணும்? சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்ட் லைஃப் தான் வேணும். எது சிஸ்டமேட்டிக் லைஃப்? பைபிளை வாசிக்காம ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், அதுதான் சிஸ்டமேட்டிக் லைஃப். எது சிஸ்டமேட்டிக் லைஃப்? நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ, 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ, அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்களோ, 5 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களோ, எவ்ரிடே நான் இந்த நேரம் வந்தா தேவ சமூகத்தில் போய் உட்காருவேன். சில நாட்களிலே சில மாற்றங்கள் வரும். அதுக்காக தொடர்ந்து குழப்படிகளே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இஷ்டமா நான் ஜெபம் பண்ணுவேன், இஷ்டம் இல்லைன்னா ஜெபம் பண்ண மாட்டேன். இப்படி வாழ்க்கை இருந்தா நீங்க தலைக்கல்ல முன்னாடி வைக்கலன்னு அர்த்தம். புருஷர்களுக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? காலையில வேலைக்கு போயிடுறீங்க, ராத்திரி வர்றீங்க, சரீரம் களைத்து போயிருக்கிறது, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. இவைகளுக்கு மத்தியிலே நீங்க தேவனை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை எடுக்கணும். ஒரு பிரதர் சொன்னார், சிஸ்டர் எனக்கு ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போவேன், ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பைபிள் படிச்சுட்டு போவேன், அப்புறம் பாதி நேரம் கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஜோப் பண்ணிகிட்டே போவேன். என் வாழ்க்கையே, என் ஜப வாழ்க்கையே ட்ரெயினில் தான் சிஸ்டர். நான் கேட்டேன், நல்லா ஜபிக்க முடியுது? உண்மையாம்மா, அந்த ட்ரெயினில் நான் வந்து 1.5 மணி நேரம் ஜபிக்கிறேன், 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறேன். அந்த 1.5 மணி நேரமும் யார்கிட்டையும் பேச மாட்டேம்மா, ஏன்னா என் சூழ்நிலைமா அப்படி. நீங்கள் காலையில் தேவனை தேடலைன்னா ஏதாவது ஒரு நேரத்திலாவது தேவனை தேடுறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டிசிப்ளின்ட் லைஃபுக்குள்ளே வரணும். இன்னைக்கு பிசாசு யாரை கீழே விழ தள்ளுவான்னு தெரியுமா? ப்ரேயர் லைஃப் இல்லாதவங்களை தான் கரெக்டாக அட்டாக் பண்ணுவான். உங்களுக்கு ஜெபம் இல்லைன்னா நீங்கள் பிசாசின் தாக்குதலில் நீங்கள் முன்னணியில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். காட் ஃபியரிங் மேன், ஒரு தேவனுக்கு பயந்தவன். சரி, அப்படி ஒரு முறை அவர்கள் பலியிட போகும்போது அங்க பிரச்சனை நடக்குது. குடும்பத்துக்குள் பிரச்சனைகள். ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு புருஷனும் ஒரு ஆசாரியன் என்று நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு புருஷன் தான் குடும்பத்தை தேவ பக்தியில நடத்துறதுக்கு ஒரு ட்ரெயினுடைய இன்ஜின் மாதிரி. அந்த என்ஜின் நின்னா எல்லா பெட்டியும் என்ன செய்யும்? நின்றும்.
என்ஜின் வேகமாக போனால் எல்லா பெட்டியும் எப்படி போகும்? வேகமாக போகும். என்ஜின் ஸ்லோ மோஷனில் போனால் எல்லா பெட்டியும் எப்படி தான் போகும்? ஸ்லோவாக போகும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய தலைக்கல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் இனிமே என் வீட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருப்பேன். என் மனைவி ஜெபிக்கிறாளான்னு பார்ப்பேன், என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களான்னு பார்ப்பேன், என் பிள்ளைங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன், சர்ச்சில் ஆராதிக்கிறானான்னு பார்க்க போகிறேன். நீங்கள் வர்றீங்க, வாலிப பிள்ளை வீட்டில் உட்காந்துருக்குது, சர்ச்சுக்கு வராமல், அப்படிலாம் இருக்கக்கூடாது. டே கிளம்பு சர்ச்சுக்கு, வீட்டிலலாம் உட்காரக்கூடாது, அப்பாவுக்கு இது பிடிக்காது, அந்த ஃபியரை உள்ளே போடணும். சரி வீடு, அவன் வரலன்னா விட்டுரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு ஆசாரியனாய் குடும்பத்தில் தலைவனாய் இந்த எல்கானா மாதிரி, என் குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, எல்லாரையும் நான் தான் கூட்டிகிட்டு போகணும். ஆலயத்துக்கு வர்றீங்களா? ரைட் டைமுக்கு ஃபேமிலி அத்தனையும் வீட்டுக்குள்ளேருந்து கிளம்பி ஆலயத்துக்குள்ளே வரணும். நீங்கள் ஒரு ஆசாரியன். நீங்கள் மூளைக்கல்லை தலைக்கல்லை எடுத்து வச்சாதான் பின்னாடி உள்ளதெல்லாம் கட்டப்படும். ஹல்லேலூயா. சரி, பின்னாடி அங்கே பிரச்சனை, பெண்ணினாள் அண்ணாளா காயப்படுத்துறா, சரித்திரம்லாம் நமக்கு தெரியும். அங்கே டிஸ்பியூட்ஸ் வருது. ஒரு ஆவிக்குரிய புருஷன் குடும்பத்தின் பிரச்சனைகளை ஆவிக்குரிய விதமாக தான் தீர்க்கணும். பல வேளைகளில் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே தேவ தூதர்களை போல இருக்கிறோம், வீட்டுக்கு போனால் பிசாசின் தூதர்களை போல இருக்கிறோம், அப்படிதானே? இங்கே மொழிகளெல்லாம் பரிசுத்த மொழிகள், வீட்டுக்கு போனால் ஒரு மறைவாக ஒரு கேமரா வச்சு எல்லா கான்வர்சேஷனையும் ரெக்கார்ட் பண்ணாதான் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். இங்கே கார்னல் நேச்சரே வெளிப்படாது. வீட்டுக்கு போனால் உரையாடல் 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவோம் பாருங்க, லாங்குவேஜ், அதெல்லாம் இங்கே வரும். உங்கள் வீட்டில் அப்படி லாங்குவேஜ் இருக்குதா? பிரதர்ஸையும் கேட்குறேன், சிஸ்டர்ஸையும் கேட்குறேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கோப தாபங்கள் வரும் பொழுது மனைவியை தாறுமாறாக பேசுகிறது கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது. அப்படிதான் பேசுவேன், என்ன செய்வேன், செய்கிறத செய், அது கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது. இங்கே எப்படி இருக்கிறீங்களோ, இங்கே எப்படி தெய்வத்துக்கு பயப்படுறீங்களோ, அதே போல் வீட்டுக்குள்ளேயும் தெய்வத்துக்கு பயப்படணும். பையன் பார்ப்பான், அப்பா இல்லை டென்ஷன் படுவார் முந்திலாம், இப்பெல்லாம் அமைதியாக இருக்கிறாம்மா, அப்பா மாறிட்டாருமா, நீங்கள் தாம்மா மாறணும் அப்படின்னு சொல்லுவான் அம்மாட்ட. பொண்ணு சொல்லுவான், அம்மா அவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, நீங்கள் ஏம்மா சீர்றீங்க அப்படின்னு பொண்ணு அம்மாட்ட பேசும். நீங்கள் காட்லியாக இருந்தா. என் அன்பு சகோதரனே, பிரச்சனை வந்துச்சு, அவர் யாரையும் திட்டின மாதிரியே தெரியல. 100% இருக்கா பாருங்க, அவர்கிட்ட நேராக வரார். 7வது வசனத்தில் 8வது வசனம், அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? கொஞ்சம் யோசிப்பேன், என்ன இது பொது இடத்துல கோலம் பண்ணுறியா? இல்லை, இந்த லாங்குவேஜ்லாம், சில லாங்குவேஜ் பாருங்க, அப்படி இருதயத்தை கிழிச்சு ரத்தத்தெல்லாம் வெளியே வர வச்சு சுக்குநூறாக்குற லாங்குவேஜ் தான் சில புருஷர்கள் பேசுகிறாங்க. நான் வெளியே இருக்கிறவங்கள சொல்லலை, குடிகாரங்களை சொல்லலை, சூதாட்டக்காரங்களை சொல்லலை, ஆவிக்குரியவர்களை சொல்கிறேன். அதனாலே ஏமா அழுற, ஏமா சஞ்சலப்படுற? பிரதர்ஸ், உங்கள் குடும்பத்தில் அன்பின் வார்த்தைகளை பேசி பாருங்க, உங்கள் மனைவிங்க அப்படியே அடிபணிஞ்சிடுவாங்க. நீங்கள் இருக்கிறீங்களே, சில சமயம் அன்பாக பேசிட்டா 2வது படியிலேருந்து 7வது படிக்கு ஏறிடக்கூடாது, சரியா? அவர் பொறுமையாக இருந்துட்டா நீங்கள் அதை விட கீழே இறங்கிடணும். ஐயோ, என் புருஷன் அன்பாக இருக்கிறார், நான் அவரை காயப்படுத்திடவே கூடாது, கோபமாக பேசக்கூடாது, அவர் இதே போலவே என்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். டைனிங் டேபிளில் சாப்பிட வரனா பெட்ரூம்லேயே கொண்டு பிளேட்டில் வச்சு சாப்பாடை கொடு. எங்க அவ்வளோ தூரம்லாம் வர வேண்டாம், இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் இந்த கேரு, இந்த லவ் இதெல்லாம் காட்டாதனால தான் அவருக்கு கோபம் ஏறிட்டு போகுது. கொஞ்சம் அன்பை காட்டி பாருங்கம்மா, கொஞ்சம் பாசத்தை காட்டி பாருங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் சரியில்லாதனால தான் அவங்களுக்கு கோபம் வருது. கோச்சிக்காதீங்க, அவங்களுக்கும் பேசுகிறேன், ஓகே? ஹல்லேலூயா. அதனாலே ஏன் சாப்பிடாத இருக்கிற குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சரி, பிள்ளைங்களும் பெற்றோரும் சரி, கைண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க, பொலைட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ரஃப்பாக பேசுகிறது இந்தியாவிலையும் ஆஃப்ரிக்காவிலையும் தான். மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பொலைட்டாக இருக்குது. ஒரு குட்டி பிள்ளை கூட பொலைட்டாக பேசுது, பெரியவங்க பொலைட்டாக பேசுகிறாங்க. would you please give me ஏதோ ஒன்று கேட்கும்போது எனக்கு தருவீங்களா, அப்படி தாங்கி தாங்கி பேசுகிறாங்க. நம்ம கலாச்சாரம், நம்ம இந்திய கலாச்சாரத்தில் தான் கரடு முரடாக பேசுகிற வார்த்தைகள்லாம் இங்கே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மூளைக்கல்லை எடுத்து வைங்க, ஒரு தலைக்கல்லை வச்சு சொல்லுங்க, இனிமே நான் அன்பாக பேசுவேன்,
என் மனைவிட்ட அன்பாக பேசுவேன். நீங்கள் கூட ஸ்கேலை உயர்த்தக்கூடாது. என் புருஷன்ட்ட அன்பாக பேசுவேன். இந்த அன்பு தான் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம். இந்த அன்பு தான் உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வரும். பெண் பிள்ளைகள் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி புருஷன் மனைவியாகி நீங்கள் சண்டை போடக்கூடாது. அந்த பொண்ணு நினைங்க, ஐயோ எங்கள் அப்பா வீட்டை விட்டு நான் எப்படி போவேன். அந்த அளவுக்கு உங்கள் அன்பு பிள்ளைகளை கட்டி போட வேண்டும். பல பெற்றோர், பல புருஷன்மார் இன்னைக்கு இந்த அன்பான காரியத்தை செய்யாததுனால குடும்பம் கட்டப்படலை. எனக்கு வேலை, எனக்கு ப்ரெஷர், எனக்கு டென்ஷன், மேனேஜர் என்ன அப்படி நடத்துகிறாரு, என்னை இவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறான், எல்லாம் சரி. ஆனால் நீங்கள் ஒரு ஆசாரியன் எல்கானா மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு தலைக்கல்ல வச்சுடுங்க. சரி, இந்த எல்கானா இன்னும் வேற என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னால் 3வது வசனம், 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். சரி, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நல்லா கவனிங்க, அன்னாளை பத்தி பைபிள் சொல்லுது சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம். ஏன்னா கர்த்தருக்கு பலியிட்டதை துக்கத்தோட சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரமாணம். அதெல்லாம் வசனம் நிறைய உள்ள இருக்குது, எடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஒரு பலியிட்டு அந்த பலியை சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடணுமா. இந்த பெண்ணுக்கு அந்த பலி அந்த அந்த இறைச்சியோ அப்பத்தையோ கையில் வாங்கும்போது அவ ஹார்ட் புரோக்கனா இருந்தனால சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிட முடியல. அதனால வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறா. ஒரு புருஷன் தலைக்கல்ல எப்படி வைக்கிறது முக்கியமோ அது போல ஒரு பெண்ணும் தலைக்கல்ல எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்திரீகளே, இந்த வசனத்தில் ஒரு இடத்துலையாவது அன்னாள் போய் சண்டை போட்டதாகவோ அல்லது அன்னாள் போய் ஹாஷா பேசுனதாவோ பைபிள் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரேன். அன்னாள் இடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்னைக்கு, அதுதான் உங்களுக்கு தலைக்கல், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நீங்கள் எடுத்து வைக்கணும். வசனம் சொல்லுது, 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஒரு பெண்ணுடைய வெற்றி எது தெரியுமா? இங்க இருக்கிற அத்தனை ஆவிக்குரிய பெண்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில கர்த்தரோட 30 வருஷத்துக்கு மேல நான் நடக்கிறேன். என் வெற்றி எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் விழுறேன் பாருங்க, அப்பதான் எனக்கு வெற்றி வரும். நான் மனுஷன் முன்னாடி போய் நின்னா தோல்வி, மனுஷனோட வாதாடினால் தோல்வி. இவளுக்கு தெரியும் இப்ப நம்ம பேசி ஒன்றும் நடக்க போறது கிடையாது. உங்களுக்கு சொல்றேன், நீங்க பேசி நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. பேசி உங்க புருஷனை மாத்த போறது கிடையாது. பேசி உங்க பிள்ளைங்களை திருத்த போறது கிடையாது. அது ஒரு பீரியட். அதுக்கு மேல பேச்சுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்க பேசிட்டே இருப்பீங்க, அவன் பாட்டுக்கு போன் எடுத்து போயிட்டே இருப்பான். நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவ பாட்டுக்கு செருப்பை போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஐயோ இவ்வளோ சொல்றேன்னா சர்ச்சுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்ட்டு அவ போயிடுவா. ஏன்? வேல்யூ குறைஞ்சு போயிருது. இன்னைக்கு ஒரு தலைக்கல் எடுத்து வைக்க போறீங்க. அந்த தலைக்கல் எது தெரியுமா? ஜெபம் என்ற தலைக்கல். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இன்னைக்கு உங்க பலனே எது தெரியுமா? பிரேயர். உங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனி ஜெப நேரம் இருக்கணும். தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து கண்ணீரை சிந்தி அழ பழகணும். ஒரு பெண்ணு கேட்டாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீரே வரமாட்டேக்கு சிஸ்டர், என்ன சிஸ்டர் செய்யணும்? நான் என்ன செய்யறது? ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வரலன்னா, உள்ள உடைஞ்சாதான் கண்ணீர் வரும் இல்லையா? கண்ணில் குத்தவா முடியும்? மிளகாத்தூளை தூவ முடியுமா? அதெல்லாம் செய்யாது. இருதயம் உடைஞ்சா என்ன வரும்? கண்ணீர் வரலன்னா ஆண்டவற்றை கேளுங்க, எங்க இருதயம் கடினமாய் போயிருக்குது ஏசப்பா, அதெல்லாம் உடைச்சிருங்க ஏசப்பான்னு. உடைப்பாரு. உடைச்சா கண்ணீர் வரும். சிலருக்கு கண்ணீர் ஆராய் வரும். எதுக்கு வரும் தெரியுமா? வீட்டில் உள்ள பிரச்சனையை நினைச்சாலே கண்ணீர் ஆராய் வரும். சிலருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு சொல்றேன், உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு விழணும். உங்க கண்ணீரெல்லாம் வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறீங்களப்பா, என் வீடு இப்படி இருக்குதப்பா, இது மாறணுமே ஏசையா, நீங்க செய்யுங்க. ஒரு பெண் ஜெபம் என்ற தலைக்கல்லை இயேசுவோடு கூட எடுத்து வைக்கும்போது அந்த வீடு கட்டப்படும். இன்னைக்கு உங்கள் வீடு ஏன் கட்டப்படலை தெரியுமா? எல்லா பிரச்சனையும் அம்மாட்ட சொல்கிறீங்க. ஒரு ஹஸ்பண்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், சிஸ்டர் ரன்னிங் கமெண்ட்ரி தான் சிஸ்டர் என் வீட்டில், எப்போவுமே ரன்னிங். அம்மா பாப்பா இப்போ தாம்மா பால் குடிச்சா, அம்மா இப்போ தாம்மா நான் சாப்பாடு ஊட்டினேன், அம்மா இப்போ தாம்மா தொட்டிலில் போட்டிருக்கிறேன், இப்போ தாம்மா குக்கர் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் ஃபோன் அம்மாவுக்கு. இன்னைக்கு சொல்கிறேன், கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா
முதல்ல அம்மாவுக்கு வாரத்தில் ஒரு நாள் பேசினா போதுங்கிறத டிசைட் பண்ணணும். இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே சொன்னால் உங்கள் ஹஸ்பண்டை மதிக்கவே மாட்டாங்க. உன் குறைவோ நிறைவோ உன் புருஷனுடைய பலவீனமோ எல்லாம் உள்ள அடக்க பழகணும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ பெண்ணுக்கு அடையாளம். எல்லாத்தையும் ஃபோனில் நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அப்புறம் உனக்கு அது ஷேம். ஆவிக்குரிய பெண்ணே, உன் புருஷனை பாதுகாக்க வேண்டியது கூட உன் கையில் தான் இருக்குது. மாறலையா? இன்னொரு கனெக்ஷன் இருக்குதா? கவலைப்படாத, மாற்றுகிறவர் கர்த்தர். எத்தனை குடும்பத்தை மாற்றிருக்கிறார் தெரியுமா? எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையின் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் களிப்பாக மாற்றிருக்கிறார். நேற்று ஒரு பெண் சொன்னா, 12 வருஷமாக நான் பாடுபட்டேன், 12 long years, கண்ணீர் சிந்தி 8 வருஷமா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசம் பண்ணுவேன் சிஸ்டர். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் டோட்டலாக மாறிட்டார். இவரா இப்படின்னு நான் நினச்சி ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். 8 வருஷம் உபவாச ஜெபம். ஜெபிக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு நாள் அவருக்குன்னு ஜெபிங்க, கண்ணீரை சிந்துங்க, முழங்கால முடக்குங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே சரியா பண்ணாமல் அவர் மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு நியாயமே கிடையாது. ஒரு அன்னாள் மனம் கசந்து போய் அழுது, யார்கிட்டையும் சொல்லலை. மொபைல் இருந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த காலத்தில் மொபைல் இல்லாததுனால அவங்க பண்ணலை, அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு தெரியும், நான் கர்த்தர்கிட்ட போனாதான் எனக்கு விடுதலை. யங்ஸ்டர்ஸ், யங் கேர்ள்ஸ், உனக்கு ரொம்ப மனசில் போராட்டம், உன்னால் சில காரியங்களை ஜெயிக்க முடியல, உன் ஃப்ரெண்டோட உனக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு சில வேளைகளில் ஹோலியாக இல்லை, எப்படி கட் பண்ணுறது தெரியல. இன்னைக்கு சொல்கிறேன், கோ டு காட். கர்த்தருடைய சமூகத்துக்கு போ. விட முடியாத காரியத்தில் எல்லாம் அவருடைய பலத்தை கேளு, அவர் உனக்கு உதவி செய்வார். வாலிப தம்பி, முழு உலகமுமே இன்னைக்கு மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்குது. மொபைல் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுவே உனக்கு உலகமாக மாறிடக்கூடாது. பைபிள் படிச்சுட்டுனா கூட 10 நிமிஷத்தில் படிச்சுட்டு 11வது நிமிஷம் மொபைலை பார்க்க தூண்டுச்சுன்னா நீ அடிக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு தாங்கள் மொபைலுக்கு அடிக்டாக இருக்கிறோன்னு தெரியவே இல்லை அந்த நாட்களில். நான் சொல்கிறேன், டேக் அ டெசிஷன். ஆண்டவரே, என் லைஃப்பில் முதல்ல நீங்கள் தான் எங்கே பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்ணணும்னு கற்றுத்தாங்க. God will teach you. ஹல்லேலூயா. அன்னாள் மனம் கசந்து அழுதானா. ஒரு வசனம், 11வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறா. சேனைகளின் கர்த்தாவே, ஜாபவோத், சேனைகளின் கர்த்தர் அவர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அவ சொல்றா, யுத்தம் ஏன் என்னுடையது இல்லப்பா, நீங்க சேனைகளின் கர்த்தர், உங்கள்கிட்ட ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சேனைகளின் கர்த்தர்ங்கிற ரெவலேஷன் அவளுக்கு தான் கிடைச்சுதான், வேற முன்னாடி எங்கேயுமே சொல்லப்படலை. ஜெபிக்கிற பெண்ணே, உனக்கு ஆண்டவர் பெரிய வெளிப்பாடுகளை தருவார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? அம்மா, நான் ஒரு சேனையோட நிற்கிறேன், உனக்கு நீ தனியா இல்ல, நீ அனாதையா இல்ல, உனக்கு நான் துணை நிற்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? என்ன ஒரு அருமையான பதில். நிறைய இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. 17வது வசனம் வாசியுங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அவ வாழ்க்கையில கிறிஸ்துவோடு தேவனோடு இணைஞ்சு ஒரு முயற்சி எடுத்தா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெபம். அதுக்கு அன்றைக்கே பதில் வருது, நீ சமாதானத்தோட போ. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு அருளி செய்வார். குடும்பங்கள்ல சமாதானத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுது, உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதா. உங்க வீட்டில் இன்னைக்கு சமாதான சுகம் இருக்கணுங்கிறதா ஆண்டவருடைய சித்தம். யோபு தன் பிள்ளைகள் எல்லாம் விருந்து முடிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார்ந்து பலி செலுத்துவாராம். எப்படின்னா, என் பிள்ளை யாராவது தப்பு செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு கர்த்தருக்கு பலி செலுத்துவாராம். அப்போ பலி செலுத்தின உடனே ஒரு பெரிய சமாதானம். ஓகே, நான் பலி செலுத்திட்டேன், பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாவ நிவர்த்தி செஞ்சுட்டேன், ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு ஃபெய்த். இன்னைக்கு விசுவாசம் இல்லாதனால அநேகருக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் செய்வார், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் செய்வார், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் வழி திறப்பார், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நன்மை செய்வார். மகளே, நீ சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட
உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு இள வயதிலிருந்தே டைரியில் ஜப குறிப்புகளை கொஞ்சம் எழுதி எழுதி பழக்கம். அப்போவே எழுதுவேன், இப்போவும் எழுதுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் என்னுடைய பழைய டைரிலாம் எடுத்து பார்த்தா, அப்போது ஒவ்வொரு ஃபாஸ்டிங்லேயும் நான் கேட்ட எல்லா ஜபத்துக்கும் வழக்கமாக எடுத்து பார்த்துட்டு டிக் பண்ணுவேன். ஒரு டைரி எடுத்து பார்த்தா அதில் 30 ஜப குறிப்புகள் எழுதிருந்தேன், 30ஐயும் டிக் பண்ணேன். வருஷங்கள் ஆயிற்று, நான் மறந்துட்டேன் அந்த டைரியை, நான் ஜெபிச்சதையும் நான் மறந்துட்டேன். மறவாத ஒரு தேவன் அந்த 30 ஜப குறிப்புகளுக்கும் டிக் பண்ண உதவி செய்தார். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவர் அம்மா, உன் கண்ணீரை பார்க்கிறவர். உன் கணவருக்காய், உன் பிள்ளைகளுக்காய், உன் சுகத்துக்காய், உன் கடனுக்காய், உன் தேவைகளுக்காய், குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீ செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். நீ தலைக்கல்லை எடுத்து வை. இயேசுதான் இனிமைய பிரச்சனைக்கு வழி, வேற வழி இல்லைன்னு தீர்மானி, கர்த்தர் உனக்கு அருக்கருக செய்வார். சரி, பக்தியுள்ள புருஷன், பாசமுள்ள ஒரு புருஷன், பக்தியுள்ள ஒரு மனைவி, பாசமுள்ள ஒரு மனைவி. பாசமாக இருந்தனால தான் ஹஸ்பண்ட் என்ன செய்யலை, சண்டை போடலை. யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு கூட சொல்கிறேன், யூ ஹாவ் டு ஷோ யுவர் அஃபெக்ஷன் டு யுவர் பேரண்ட்ஸ். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு டெய்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்கணும். அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும், தம்பிக்கு பேசணும், ஒரு கனெக்ஷனை வச்சுட்டே இருக்கணும். ஐயோ அந்த பிள்ளை இல்லாமல் வீடு நல்லாவே இல்லை அப்படின்னு அம்மா சொல்லணும். பாசத்தை காட்டணும். தம்பி கூட சண்டையை போடக்கூடாது, அண்ணன் கூட சண்டையாக போடக்கூடாது. பாசம். பொண்ணுங்கனாலே வீட்டில் எல்லாரையும் கட்டி அணைச்சி சேர்த்து பிடிச்சி குடும்பத்தில் பாசத்தை காட்டுற ஒரு கேரக்டராக தான் கடவுள் உன்னை வச்சிருக்கிறார், ஒரு பர்சனாக தான் கடவுள் உன்னை வச்சிருக்கிறார். நீ இல்லைன்னா வீடு வெறுமையாக இருக்குதுன்னு வீட்டில் சொல்லணும். அம்மா நீ இல்லைம்மா வீடே நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் தானே புருஷன் வீட்டுக்கு போயிடுவீங்களே, அதுக்குள்ளே எல்லாருக்கும் அன்பை காட்டுங்க. அப்பாவுக்கு அன்பை காட்டுங்க, அம்மாவுக்கு அன்பை காட்டுங்க. பெண்களாகி உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஷோ யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு யுவர் பேரண்ட்ஸ். காலையில் எழும்புறது, காஃபியை குடிக்கிறது, குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறது, பேகை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது, அங்கே கிச்சனில் என்ன நடக்குது, பாத்ரூமில் ஒன்றும் தெரியும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ½ அன் அவர் உன் வீட்டில் எல்லா காரியங்களும் அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமே. ஷோ யுவர் அஃபெக்ஷன். கிறிஸ்து உள்ள இருந்தால் இந்த அன்பு தன்னால் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை அம்மாவை நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரி, ஒரு பாசமுள்ள புருஷன், பக்தியுள்ள புருஷன், ஒரு பாசமுள்ள மனைவி, பக்தியுள்ள மனைவி. பிள்ளை எப்படி வாசிக்கலாம்? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். திரும்ப வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவன் அங்கே கர்த்தரை என்ன செஞ்சா? சரி, அப்பா இப்படி, அம்மா இப்படி, சன் எப்படி இருக்கிறாரா? அவனும் ஒரு வர்ஷிப்பர். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஜென்யூனாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் ஜென்யூனாக உங்கள் மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணணும், சரியா? இங்கே எவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணீங்க சர்ச்சில்? இதை அவுட் ஸ்போக்கனாக சொல்லலாம். சர்ச்சில் எவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணீங்க? எவ்வளோ நேரம்? 1 hour 5 minutes. 10:05 தான் வர்ஷிப்பை முடித்தோம். ஓகேயா? வீட்டில் எவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணுறீங்க? இங்கே நல்லா இருக்குது. இது சர்ச்சுடைய ஸ்டாண்டர்டு. உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது எது தெரியுமா? நீ எவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணுற, அதுதான் ஓ ஸ்டாண்டர்ட். இங்கே காட்ஸ் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறது சர்ச் ஸ்டாண்டர்ட். ஓ ஸ்டாண்டர்ட். நீ வீட்டில் போய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது யூ ஹாவ் டு என்ஜாய் காட்ஸ் ப்ரெசன்ஸ். அதுதான் ஓ ஸ்டாண்டர்ட். சர்ச் ஸ்டாண்டர்ட் ஓ ஸ்டாண்டர்ட் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறது? ஏன் சொல்கிறேன்? நான் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். 2 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன் பிஃபோர் மேரேஜ். நான் இருந்தது ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில், அனல் பறக்கும் சபை ஆராதனையிலலாம். அப்படி தான் அந்த சர்ச்சில் வளர்ந்தேன் நான். இப்போ மிஷன் ஃபீல்டு
சண்டே கூட டியூட்டி பார்க்கணும். ஏன்னா டியூட்டி டாக்டர்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் போட்டு டியூட்டி பார்க்கணும், டெலிவரிலாம் வரும், சர்ஜரிலாம் நடக்கும். ஸோ சான்ஸே கிடையாது. மாதத்தில் 2 சண்டே தான் சர்ச்சுக்கு போக முடியும். ஆனால் சேப்பலில் போய் ஜோம் பண்ணலாம். ஸோ சேப்பலில் போய் ஜோம் பண்ணுவேன். டியூட்டி போட்ட சண்டே அன்னைக்கு போய், ஆண்டவரே நான் எவ்வளோ நல்லா ஆராதிச்சேன் ஆண்டவரே, இங்கே வந்து இப்போ ஒரு ஆராதனை இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறனே ஆண்டவரே அப்படின்னு அழுவேன். கொஞ்ச நாள் நானே என்னை அனல் மூட்டிக்கிட்டேன். நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ட்ரைனஸ் வந்துச்சு. எனக்கே புரிஞ்சது நான் வந்து ட்ரையாக இருக்கிறேன் அப்படின்னு. என்ன பண்ணேன்னு தெரில. ஜெபிக்க ஆசை வந்தால் கூட ஜெபிக்க முடியலை. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் பேக் ஸ்லைட் ஆகிட்டனோ, நான் அங்கே இருக்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தேனே, இங்கே வந்து ஏன் இப்படி ஆகிட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், மகளே நீ அங்கே இருக்கும்போது உன் ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? சர்ச்சுடைய ஸ்டாண்டர்ட் உன் ஸ்டாண்டர்ட். நீயும் உன்னை வளர்த்துக்கிட்ட. ஆனால் இப்போ தான் உன் ரியல் பிக்சரே தெரியுது. நீ உண்மையாக ஜெபிக்கிறவளா, உண்மையாக ஆராதிக்கிறவளாங்கிறத ப்ரூவ் பண்ணுறது இதுதான். நீ என்ன செய்ய, திரும்ப எடு, உன்னுடைய ஆயுதத்தை கையில் எடு, திரும்ப முழங்கால போடு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இனிமேல் ஏன் ஸ்டாண்டர்டை நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. காலையில் எழும்பி நல்லா கிட்டார் போட்டு 2 hours நான் வர்ஷிப் பண்ணுவேன். வர்ஷிப் பண்ணி பாடி துதிச்சு தீர்மானம் பண்ணேன், இங்கே ஒர்க் பண்ணுற நாள் வரைக்கும் இந்த ஜெப நேரத்தை நான் விட்டுறக்கூடாது, இந்த வேத தியானத்தை விட்டுறக்கூடாது. இங்கே வேறு யாரும் எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை, நானே என்னை பலப்படுத்திக்கணும். அந்த நாட்களில் தான் என் ஸ்டாண்டர்ட், இங்கே இருந்த ஸ்டாண்டர்ட் இப்படி கொஞ்சம் குறைஞ்சப்போ திரும்ப ரைஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு நல்ல சர்ச்சில் இருக்கலாம், இங்கேருந்து வேறு தேசமோ வேறு ஊருக்கோ ஒரு நல்லா இல்லாத ஒரு சர்ச்சுக்கு போகும்போது நீ வந்து இதையே நினச்சிக்கிட்டு கவலைப்படக்கூடாது. அங்கே நீ எப்படி இருக்கிற, அதுக்கு இங்கேயே உன்னை வளர்த்துக்கோ. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் போய் கர்த்தரை பணிந்து கொண்டான். ஓகே, என் கொஸ்டினை முடிக்கலையே. வீட்டில் எவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணுறீங்க? இல்லை ஆண்டி 5 நிமிஷம்தான். யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். இங்கே 1 மணி நேரம்னா அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது வீட்டில் ஆராதிக்கணும். இங்கே உபவாச ஜெபம் 3 மணி நேரம்னா அட்லீஸ்ட் ½ an hour வீட்டில் ஜோம் பண்ணணும். அதுதான் உங்கள் ஸ்டாண்டர்ட். ஓகே, சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டானாம். பக்தியுள்ள தகப்பன், பிள்ளை அதுவா போய் பணிந்து கொள்ளுது. சரி, 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஏழையுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, துன்மார்க்க பிள்ளைகள், அவங்கள பற்றி பைபிள் தெளிவாக எழுதி வச்சிருக்குது. அவர்கள் ஸ்திரீகளோடு பாவம் செய்தார்களாம். தொழுது கொள்ள வருகிற ஸ்திரீகளோடு. இன்னைக்கு சொல்றேன், சர்ச் ஷுட் பி a holy place. இங்க வந்து மனுஷீகமான எந்த உறவுகளையும் வளர்க்கறதுக்கு இங்க வரக்கூடாது. சபை தேவன் வாசம் பண்ணும் இடம். இங்க இடத்துக்கு வரும்போது ஹோலியா வரணும். ஏலியுடைய பிள்ளைங்க தேவாலய வளாகத்துக்குள்ளேயே பாவம் செஞ்சாங்க. ஏலியுடைய பிள்ளைங்க பெருந்தீனிக்காரர்களா இருந்தாங்க. அங்க பலி பொருள் வேகிறதுக்கு முன்னாடியே தனியா வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். இப்பெல்லாம் இல்லை, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் பெருகி போயிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்து ஸ்விக்கி இல்லை எல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டிலே வாங்கி சாப்பிட்ற ஒரு காலம். ஓகே, நல்லா சாப்பிடுங்க, ஆனால் அதே நேரத்தில் நல்லா உபவாசிக்கவும் தெரியணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வீக்லி ஒன்ஸ் ஆவது ஒரு நேரமாவது ஃபாஸ்ட் பண்ணி உபவாசம் பண்ணி தேவன்கிட்ட சேர்ந்து தன் பக்தியை காத்துக்கொள்ளணும். ஏழையின் பிள்ளைகள் விழுந்து போனது 2 பாவத்தில். 1, பெண்களோடு பாவம் செஞ்சாங்க, பாலியல் பாவம். உலகமெல்லாம் பரவி தலைவிரித்து ஆடுகிற பாவங்களில் ஒன்று பாலியல் பாவம். நெருப்புன்னு தெரிஞ்சா பக்கத்தில் போக மாட்டல்ல, அது மாதிரி அந்த மாதிரி அசுத்தமான காரியங்களுக்கு பக்கத்திலே போகக்கூடாது. ஸ்திரீகளே, திருமணமான உங்களுக்கும் கூட நான் சொல்றேன், புருஷர்களே திருமணமான உங்களுக்கு நான் சொல்றேன், என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உனக்கு சோதனையே அங்கதான். லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் இடையில ஒரு கோடு தான். நீ கொஞ்சம் கிராஸ் பண்ணா லவ் லஸ்ட் ஆயிரும். நீ வித்ரா பண்ணி ஆகணும், இல்லைன்னா லஸ்ட்டுக்குள்ள விழுந்துருவ. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். உனக்குன்னு ஒரு பார்ட்னர் தேவன் அழகா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கி வச்சுட்டாரு, பியூட்டிஃபுல்லா உருவாக்கி வச்சுட்டாரு. ஏற்ற வேளையில கொண்டு வரதுக்கு ஃபாதர் இஸ் வெயிட்டிங். ஃபாதர் காட் இஸ் வெயிட்டிங் டு கிவ் யூ த ரைட் பார்ட்னர். அந்த பார்ட்னரை நீ சரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டனா நீ மட்டும் கிடையாது, உன் ஜெனரேஷனே ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசுக்கு தெரியும், இவன் அந்த பார்ட்னரை பிடிச்சிட்டான்னா
இவன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், அதனால இவனை இங்கே தான் என்ன செய்யணும், கை வைக்கணும். இவள் அந்த பார்ட்னரை பிடிச்சிட்டான்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. காட்லி ஃபேமிலியாக மாறிடுவாங்க, கிங்டம் ஃபேமிலியாக மாறிடுவாங்க, மிஷனரிஸாக போயிடுவாங்க, ஊழியம் செய்வாங்க. அங்கே கை வச்சிருவோம். வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனோட அவ அவஸ்தைப்படட்டும், கஷ்டப்படட்டும், அவன் ரட்சிப்புக்கே வாழ்க்கையெல்லாம் ஜெபிக்கட்டும்னு சிக்க வைக்கிறான் பிசாசு. பெற்றோரே, சின்ன பிள்ளையிலிருந்தே உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிச்சிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. என் பிள்ளை உங்கள் சித்த இல்லாத ஒரு துணையை தேடிடக்கூடாதுப்பா. நாங்கள் கூட உங்களுக்கு சித்த இல்லாத ஒரு துணையை எங்கள் பிள்ளைக்கு தேடி கொடுத்துடக்கூடாதுப்பா. சிலர் ஜாதி பார்த்து, படிப்பை பார்த்து, அழகை பார்த்து தேவ சித்தத்தை விடுறாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற காங்கிரிகேஷனுக்கு மட்டும் இல்லை, என் வார்த்தையை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவ சித்தத்தை மட்டும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்யணும்னு தீர்மானம் பண்ணுங்க. அப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் துன்மார்க்கமாக வாழ்ந்த நாளில் ஒரு சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாழ்ந்தான். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாமுவேல். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீ ஒரு சாமுவேல். நீ தேவ சமூகத்தில் வளரணும். ஏழையின் பிள்ளைகளை போல பாவத்தில் சிக்கிறாத, ஏழையின் பிள்ளைகளை போல துன்மார்க்கத்தில் சிக்கிறாத. நீ பக்தி தான் உனக்கு சொத்து. அந்த மூளைக்கெல்லாம் வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே உன் லைஃப்பை கட்டு. நீ மட்டும் கிடையாது, உன் ஜெனரேஷன்லேயே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேலை பற்றி பைபிள் பல காரியம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். எப்படியா? பிரியமாக. சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான், வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு செல்ஃப்னு ஒன்று இல்லவே இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்கள்கிட்ட எது டாமினேட் பண்ணுதுன்னா செல்ஃப். எனக்கு இஷ்டமாக இருக்குது, இப்படி உடுத்துவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு இஷ்டம், இந்த கரியரை நான் சூஸ் பண்ணுறேன், அப்புறம் 1 வருஷம் படித்து முடிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வர்றது. எனக்கு இஷ்டம். மகளே, மகனே, சாமுவேல் முதல்ல கர்த்தருக்கு பிரியமாக நடந்தானா, 2வது மனுஷருக்கு பிரியமாக நடந்தானா. உங்கள் டேடி மம்மிக்கு நீ பிரியமாக நடந்துப்பாரு, அதுதான் உனக்கு பிளஸ்ஸிங். இன்னைக்கு அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியப்படுத்தினா அது பிளஸ்ஸிங் கிடையாது. நீ யாரை வேண்டுமானாலும் லூஸ் பண்ணலாம், இயேசுவை லூஸ் பண்ணாத. யாருடைய அன்பை வேண்டுமானாலும் இழக்கலாம், இயேசுடைய அன்பை இழந்துடாத. இயேசுவை காயப்படுத்திடாத, அவர் தான் உனக்கு ரத்த சிந்தினவர். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து, சிலர் சின்னவங்களாக இருக்கும்போது கீழ்ப்படுவாங்க. சிட் டவுன்னா உட்காரும், ஸ்டாண்ட் அப்னா எழுமி நிற்கும், டோன்ட் டாக்னா வாயில் விரல வச்சிரும், அப்படி தானே? ஆனால் 13 வயது ஆனவுடன் சிட் டவுன்னா எழுமி நிற்பாங்க, ஸ்டாண்ட் அப்னா உட்காருவாங்க, செய்யாதன்னா செய்வாங்க, செய்யினா செய்ய மாட்டாங்க. இதுதான் டீனேஜ். ஏன்னா உன் ஹார்மோன் எல்லாம் ஒன்று அப்படி தான் ஸ்டிமுலேட் பண்ணும். அதெல்லாம் எதுக்கு கேட்குற? நான் இப்போ வளர்ந்துட்டேன், இப்பெல்லாம் எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க மம்மி. மம்மி எனக்கு தெரியும் மம்மி, மம்மி எனக்கு தெரியும் மம்மி. ஓகே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாய் வளர்ந்த போது கூட கர்த்தருக்கும் மனுஷன், அப்பா அம்மா இல்லை கூட, ஆனால் தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்தான். அப்பா அம்மா இல்லை உன் ஹாஸ்டலில், நீ தெய்வத்துக்கு பயந்து வாழணும். அப்பா அம்மா இல்லை உன் காலேஜில், நீ தெய்வத்துக்கு பயப்படணும் மகனே. அதுதான் உன் லைஃப்பில் பிளஸ்ஸிங். கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உன் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. அதை உன் கண்ட்ரோலுக்கு கீழே வை, தேவ கிருபைக்கு கீழே வை. அது உன்னை தூண்டும். ட்ரை பண்ணிப்பாரு, சும்மா டெஸ்ட் பண்ணிப்பாரு. இந்த ட்ரையல், இந்த டெஸ்டிங், இதுதான் உன் ஃபியூச்சர் அடிக்குது. ட்ரை பண்ணாத, அதை தொட்டு பார்க்காத, பக்கத்தில் போதாத. சாராயம் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பார்க்காத அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், சில காரியங்களை பார்க்காத. இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், சிலரோடு பேசாத. இன்னைக்கு சொல்கிறேன், சில காரியங்களை தொடாத. டச் இருக்குது பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல். நான் எல்லா இடத்துலையும் யூத்துக்கு பேசுகிறேன். டச் இஸ் ஸோ பவர்ஃபுல். நீ ஒரு முறை தொட்டுட்டன்னா உனக்கு திரும்ப தொடணும்னு தோணும். தொட்டுறாத, பார்த்துறாத, பேசிடாத, வாக்கு கொடுத்துறாத. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. தேவ சமூகத்தில் போய் விழுந்து எனக்கு முடியலன்னு கேளு, ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லு. ஏற்ற வேளை வரும்போது அவர் கொடுப்பார் பாரு, அந்த பிளஸ்ஸிங் உனக்கு திருப்தியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உன் சந்ததி எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். சாமுவேல் தேவனுக்கும் மனுஷனுக்கு பிரியமாக நடந்தனால அவர் லைஃப்பில் வந்த பிளஸ்ஸிங்கை
3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. என்ன அழகு சாட்சி பாருங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கு விளங்கியது. அடுத்து கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். சரி, கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை இறங்கியே வந்துட்டாரு. எப்பா, நான் ஏழு பிள்ளைங்களெல்லாம் பார்த்து டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன், இப்போ இறங்கி வரேன், உனக்கு தான் தரிசனம் தரப்போறேன். இந்த சர்ச்சில் உள்ள அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்றேன், நீ தான் அந்த சாமுவேல். உனக்கு தரிசனம் தர்றதுக்கு ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். நீ மட்டும் அவரை பற்றி பிடிச்சு மீதியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா இறங்கி வந்து தரிசனம் தருவார், உன் கூட பேசுவார், உன் லைஃபே சேஞ்ச் ஆகும். அடுத்த சாப்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்தா சாமுவேல் தான் சவுலை அபிஷேகம் பண்றார், சாமுவேல் தான் தாவீதை அபிஷேகம் பண்றார், சாமுவேல் தான் நியாயாதிபதியா இஸ்ரவேலையே நியாயம் விசாரிக்கிறார். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டார். உன் வாழ்க்கை காட் ஃபியரிங்கா நீ வாழ்ந்தா உன் ஆண்டவர் உயர்த்துகிற எல்லைக்கு அளவே இல்லை மகளே. இன்னைக்கு தலைக்கல்லாகிய இயேசுவோடு இணைஞ்சு இயேசுடைய சித்தப்படி மட்டும் வாழ்றதுக்கு ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்கள் தீர்மானங்கள் மேலே கிருபையை ஊற்றுவார் ஆண்டவர். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நீ செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கிருபையை கொடுப்பார். ஜெயிக்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொன்றிலையும் கிருபை தருவார். இந்த பிரச்சனையில் என் குடும்பம் உடஞ்சிரும் நினைக்கிறீங்களே, அதில் கிருபையை ஊற்றுவார். ஐயோ பதிலே வரலன்னு நினைக்கிறீங்களே, அதில் கிருபை ஊற்றுவார். ஐயோ நான் எவ்வளோ சோர்ந்து போனேன்னு சொன்னீங்களே, அதில் கிருபையை ஊற்றுவார். இந்த முழு சபையின் மேலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கேருந்து போகும்போது இனிமே இந்த இயேசுவோடு இயேசுவுக்காக தான் நான் எல்லா காரியங்களையும் செய்வேன்னு அந்த தலைக்கல்லை மட்டும் கையில் எடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும், உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சு இன்னொரு 20 வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ மேலே இருப்பாங்க. உங்கள் தேவ பக்தி உள்ள வாழ்க்கையினால உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரை சேவிச்சாங்கப்பா, கர்த்தர் சும்மா வைக்கலப்பா, அவங்கள தூக்கிட்டு போயிட்டாருப்பா என்று சொல்லி உயர்த்தி வைப்பார். யோசேப்பு கீழ்ப்படிந்தான், தேவன் அவனை அதிபதியாய் உயர்த்தினார். எஸ்தர் கீழ்ப்படிந்தாள், தேவன் அதிபதியாய் உயர்த்தினார். அதே போல தாவீது கீழ்ப்படிந்தான், அதிபதியாய் உயர்த்தினார். உன்னை உயர்த்துவார் மகனே. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு கொஞ்சம் யோசிக்க, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், செருபாபேலே பலத்தினாலும் அல்ல, சிமைனர் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலதான் ஆகும். உங்க வீடு சின்ன பின்னமா கிடக்குதா? உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், I will pour out my spirit upon you. யாவியை உனக்கு கொடுக்கிறேன் மகனே, யாவியை உனக்கு கொடுக்கிறேன் மகளே. நீ எதெல்லாம் ஜெயிக்க முடியல அதை நீ ஜெயிப்ப. நீ எதெல்லாம் இனிமே எழும்பாதுன்னு நினைச்சியோ அதெல்லாம் எழும்பும். எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சியோ அதெல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய வந்து நிற்கிற தேவன். நான் இப்போ உன் பக்கத்துல வந்து நிற்கிறேன். உன் வலதுகரத்தை பார்த்து உனக்கு நான் சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எழும்பு, நீ எழும்பு. தலைக்கல்லை கையில் எடு. கிறிஸ்துவாகிய தலைக்கல்லை உன் கைகளில் ஏந்திக்கொள். நீ உன் கூடாரத்துக்கு கடந்து சென்று முதலாவது அந்த மூலைக்கல்லை வை. இனிமேல் இவர் மேல்தான் என் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. இந்த இயேசுவின் மேல்தான், இயேசுடைய வார்த்தையின் மேலதான், இயேசுடைய சித்தத்தின் மேலதான் என் வாழ்க்கை கட்டப்படும்னு மட்டும் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நடக்காதவைகள் நடக்கும், மாறாதவைகள் மாறும், தடைகள் நீங்கும், உன் வாழ்க்கையில ஜெயம் வரும். வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமாய் தேவன் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். Take a decision today that I will build my life upon this cornerstone.
இந்த மூலக்கல் மேல்தான் என் வாழ்க்கையை கட்டுவேன், வேற எதன் மேலும் கட்ட மாட்டேன். மணல்ல கட்டின உன் வீடு விழுந்துரும் மகளே. மணலை நம்பாத, காணல் நீரை நம்பாதே. நம்பும்படி உன்னோடு பேசுகிற மற்ற எல்லாவற்றையும் நம்பாதே. இயேசுவை மட்டும் நம்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, தலைக்கல்லை கையில் எடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, தலைக்கல்லாகிய கிறிஸ்துவை கையில் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இயேசுவோடு கூட நான் இன்னொரு ஆண்டவரே பகுதிக்கு திரும்புகிற ஆண்டவரே. நீ திரும்பி வா மகளே, திரும்பி வா மகனே. சோர்ந்து போய் கிடக்கிறாய், எழும்பு. நீ தளர்ந்து போய் கிடக்கிறாய், இன்னைக்கு எழும்பி ஒரு தீர்மானம் ஒன்று கட்ட போறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை கட்ட போறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்ட போறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளின் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. மூளைக்கல்லே, உம்மாலய குடும்பம் கட்டப்பட போகிறதற்காய் நன்றி. வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Father. இன்னைக்கு நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். சகோதரர்களை உங்களுக்கு சொல்றேன், நான் என் வீட்டின் ஆசாரியனா நான் இதுவரைக்கும் இல்ல. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்கல. இன்னைக்கு நான் எடுக்கிறேன். நான் மட்டும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்திருந்தா என் பிள்ளைங்க எல்லாம் இப்படி போயிருக்க மாட்டாங்க. என் வீடு எங்கேயோ வந்திருக்கும். வலது கரத்தை இருதயத்தின் மேல வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஒரு எல்கானா மாதிரி ஒரு வருஷந்தோறும் உங்களை தேடி வந்த மாதிரி நான் ஒழுங்கா உங்களை தேடுவேன் ஆண்டவரே. ஒழுங்கா உங்க முகத்தை நாடுவேன் ஆண்டவரே. அது ஒண்ணுதானப்பா வெற்றி. என் பிள்ளைகளை ஒழுங்கா தேவனை ஆராதிப்பதற்கு வழி நடத்துவேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லா தகப்பன்மாரும் ஆண்டவற்றை கேட்கலாம். இன்னைக்கு குடும்பமாய் தேவனண்டை நெருங்கி சேருவோம், குடும்பமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல வருவோம். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை சரியில்லாதனாலதான் என் சந்ததியின் வாழ்க்கையெல்லாம் சரியில்லை. இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா என்ன கழுவி ஒரு தலைக்கல்லை என் கையில கொடுத்து அனுப்புங்க ஐயா. நான் போய் முதல் கல்லை வச்சு இனிமைய வீட்டை இயேசுவின் மேல் கட்ட போறேன். சிஸ்டர்ஸ், ஜெபந்தான் உனக்கு பலன்னு தெரிஞ்சா கூட நீ அதை செய்யாம வேற எதையெல்லாம செஞ்சிட்டமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க. மனுஷர்கள், பெற்றோர், உடன் பிறந்தார நம்பி என் வாழ்க்கையை வீணாக்குன ஆண்டவரே. இனிமே உங்களை மட்டும் நம்புவேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளே, உனக்கு காணல் நீர் போல தோன்றின ஏதோ ஒன்றுக்கு பின்னாய் ஓடி உன் நாட்களை வீணாக்கிறாத மகனே, வீணாக்கிறாத மகளே, இன்னைக்கு கிறிஸ்து உனக்கு தலைக்கல்லா இருக்கிறாய். Build your life upon that cornerstone. Hallelujah. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவற்றை கேளுங்க. என்ன கழுவுங்க ஆண்டவரே. உங்களை முன்வைக்காத என் வாழ்க்கையை கழுவுங்க ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஆண்டவரே. அநேகர் இன்னைக்கு நீங்க தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நான் பொறுப்பா நடக்கலை, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பக்தியா நடக்கலை, என்ன மன்னிச்சிருங்க. சுயமா நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க ரத்தம் என்ன கழுவட்டும் ஆண்டவரே. என்ன புதிதாக்கட்டும் ஆண்டவரே. என்ன மாற்றட்டும். என் வீடு ஒரு தேவ பக்தி உள்ள வீடாய் மாறணும். நான் மரித்து போனா கூட என் சந்ததி உமக்காய் வாழ வேண்டும். ஏசையா, ஒரு கிருபையை ஊற்றுங்க. ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பலன் இறங்கி வரப்போகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவருடைய பலனோ மேல இறங்கி வருகிறது. Thank you Father. ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போறீங்க.
மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு வாழப் போகிறேன், உலகத்துக்காய் வாழ மாட்டேன். God has accepted your decision. ஒரே ஒரு பாடலின் சரணத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆவியானவரை சொல்லுங்க. ஆவியானவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியானவரே I worship you God, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. தேவனே குடும்பமாய் உம்மை தொழுகிறோம் அப்பா. ஆராதனை ஆராதனை. புதிய பலத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறாவியனவரே. அலமிஷந்தரவா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. பலத்தினால் அல்ல மகளே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். அந்த ஆவியின் அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது, அந்த ஆவியின் வல்லமை மேல இறங்கி வருகிறது. புதிய பலனை பெற்றுக்கொள், புதிய பலனை பெற்றுக்கொள். கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை, இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை, இயேசுவுக்காய் வாழுகிற வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை, உன் சந்ததிக்காய் வாழுகிற வாழ்க்கை. புதிய பலனை ஊற்றுங்க, புதிய பலனை ஊற்றுங்க. ஒவ்வொருவர் மேலும் புதிய பலன் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். எல்லா பிசாசின் கட்டுகள் உடைவதாக. குடும்பத்தை அலைக்கழிக்கிற எல்லா சமாதான குறைச்சல், சண்டையின் ஆவிகள், வெறியின் ஆவிகள், குடியின் ஆவி, எல்லா வேசித்தன ஆவி எல்லா குடும்பத்தை விட்டு விலகுவதாக. என் வாலிப பிள்ளைகளை உமக்கென வேறு பிரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில வாலிப பிள்ளைகளை உமக்கென வேறு பிரிக்கிறேன், உமக்கென வேறு பிரிக்கிறேன். The devil cannot touch my generation. என் பிள்ளைகளை பிசாசு தொட முடியாது, என் சந்ததியை பிசாசு தொட முடியாது. சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைய கூட பிசாசு தொட விட மாட்டாண்டவரே, விட மாட்டாண்டவரே. பிரிக்கிறோம், இயேசுவுக்காய் பிரிக்கிறோம், இயேசுவுக்காய் பிரிக்கிறோம், இயேசுவுக்காய் முத்திரை போடுகிறோம். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை கூட உமக்கு எஸ்ஐயா, உமக்கு ஒரு பிள்ளையை இழக்க மாட்டோம், ஒரு பிள்ளை இழக்க மாட்டோம், ஒரு பிள்ளை இழக்க மாட்டோம். அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, புதிய வல்லமை. ஹalleluya. ஓய்வலவ சந்தரபரபரபோ. ஹalleluya. ஹேரி பகதர ஷேதாரே ஹோதினரஷே. நன்றி அப்பா. ஆண்டவரே உங்க பாதத்துல பணிந்து சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஒரு சரட்டை கூட விட மாட்டேன்னு மோசே சொன்னாரு. நாங்க ஒருத்தரும் இழக்க மாட்டோம் இசையா. குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஒவ்வொரு ஃபேமிலியும் இன்னைக்கு நான் பிளஸ் பண்ணிட்டு போறேன் ஆண்டவரே. குடும்பங்கள் செழித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், தேவனை சேவிக்கட்டும். எல்கானாவின் குடும்பத்தை போல பக்தியுள்ள குடும்பமாய் உமக்கு சாட்சியாய் நிலைத்திருக்கட்டும். அன்பு போதகருக்காய், அவருடைய துணைவியாருக்காய், அவருடைய குமாரனுக்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதிங்க. மூளைக்கல்லை, தலைக்கல்லை கையில் ஏந்தி கொண்டு உங்க பிள்ளைங்க போறாங்க. அதுக்கு கிருபை உண்டாகட்டும் ஐயா. கிருபை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. மீட்பெரும் ரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.